அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். உண்மையிலே இது ஒரு நல்ல காலை நேரம், மகிழ்ச்சியான ஒரு நேரம். என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர். கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கும் மேற்பட்ட வனவாசம், சிறைவாசம் எல்லாத்தையும் தாண்டி பல்வேறு அவருடைய அடக்குமுறைகளாகட்டும், அவர் சந்தித்த இன்னல்களாகட்டும் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு சிறையிலிருந்து நேற்று மாலை ஒரு 6:30 மணி அளவில் சிறையிலிருந்து அவர் விடுதலை ஆயிருக்காரு. உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அவர் மீதான அந்த குண்டாஸ் உடைஞ்சிருக்குது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சரிப்பா இவர் அடிச்சாரு அப்படி இப்படின்லாம் நீங்க கேஸ் போட்டீங்கல்ல, எதிர்ல ஒரு குரூப் இருந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துச்சுல்ல, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள். அப்புறம் அவருடைய உடல்நிலை இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி அவரை வந்து இழுக்கடிச்சிங்கன்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டதாக செய்திகள் நம்மளுக்கு செவி வழியா வருது. எக்ஸாக்டா என்ன பேசினார் நீதிபதி, என்ன சொன்னார் அப்படிங்கிறது அந்த காப்பி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். ஆனா, கடுமையான சில கேள்விகளை கேட்டு, அதுக்கப்புறம் அவரை விடுதலை செய்ததாக நம்ம செய்திகள் மூலமா கேள்விப்படுறோம். ரைட்டுங்க. முதல்ல ரொம்ப ஹேப்பி. கமெண்ட் செக்ஷன்லயே ஆகட்டும், தனிப்பட்ட முறையிலே ஆகட்டும், நெறைய பேர் கேட்டே இருப்பீங்க. அப்டேட் என்னாச்சு? அப்டேட் என்னாச்சுன்ட்டு. ஆனா, என்ன சொல்றதுன்ற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்க எடுத்துட்டு போன விதம் அந்த மாரி. இந்த 150 நாட்கள் என்னதான் அவருக்கு வந்து நடந்துட்டு இருக்குது, எப்படிதான் இந்த கேஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேட்டாலுமே கூட, "பார்த்துட்டு இருக்கோம் தம்பி, முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இந்த டேட்ல ஹியரிங் வருது, செவ்வாய்க்கிழமை ஹியரிங் வருது, போணும்." அவங்களுக்கே ஹோப் இல்ல. என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய சூழ்நிலை இருந்துச்சு. என்ன மேட்டர்னா இதுல, அந்த 150 நாளுமே இப்போ ஒரு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அது அப்புறம் பேசுவோம். வழக்கு அப்படிங்கிறது ஒரு முறையான விசாரணையே நடக்காம, இந்த ஃபார்மாலிட்டி பண்ணல, அந்த இது எடுத்துட்டு வரணும், இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகுது, அப்படி மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு இதுல தள்ளி போகுது, அல்லது வந்து இன்னொரு கேஸ் ரிலேட்டடா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஆதாரங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிலே பண்றதுலயே, ஸ்ட்ரெச் பண்றதுலயே இந்த 150 நாட்கள் கிட்ட போயிருக்குது அப்படின்றது கேள்விப்படும்போது தாங்க, எவ்வளோ திட்டமிட்டு இந்த மனுஷன், இந்த ஆளு எலக்ஷன் முடியிற வரைக்கும் வெளிய வரவே கூடாது அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் முயற்சி செய்யப்பட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா, நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது, கேட்டு இருந்தது எல்லாமே எலக்ஷனுக்குள்ள வந்துருவாராப்பா, எலக்ஷனுக்குள்ள வந்துருவாரா, எலக்ஷன் டைம்ல அண்ணன் வெளிய இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சாங்க. நானும் நெனைச்சேன். வந்து விட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு பாசிட்டிவான நியூஸ். அவரு ரிலீஸ் ஆன டைம்ல ஆக்சுவலி நான் நேத்து சாயந்தரம் வேண்டியது. என்னன்னா, எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. "அண்ணன் வராருப்பா, இன்னும் 1 மணி நேரத்தில ரிலீஸ் ஆயிடுறாரு புழல்ல. வந்துருங்க வரதா இருந்தா" அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி ஓகே நானு, அப்புறம் இன்னும் ஒரு 2 பேரு என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். சரி சேர்ந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணா, ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டம் கிட்ட இருக்காரு. இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருக்காரு. சரி சீக்கிரமா வாங்க. இன்னும் 1 ஹவர் தான் டைம் இருக்கு. நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒண்ணா அசெம்பிள் ஆயி போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த டைம் மீறி போச்சு. அதனால அங்க போயிட்டு அவர வரவேற்க முடியல. அதனால இன்னைக்கு அண்ணனை வீட்டிலேயே போயிட்டு நேர்ல பார்த்து, அண்ணனை நலம் விசாரிச்சுட்டு, அவர் கூட அவர பார்க்கணுன்ட்டு எனக்கு உண்மையிலேயே நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னாங்க, அ இது இன்சிடென்ட்டா நடந்தது தான். அதாவது ஒரு கோஇன்சிடென்ட்டா நடந்தது தான். அவர் கைது செய்யப்பட்டார்ல நள்ளிரவு. அன்னைக்கு சாயந்தரம் கடைசியா ஷூட் பண்ணது வீடியோ வந்து நம்ம கூட தாங்க. அன்னைக்கு அவர் வந்து அந்த அந்த காலையில இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவரு ரெஸ்ட் எடுத்துட்டு, அன்னைக்கு சாயந்தரம் நம்மள அண்ணன்கிட்ட நான் பேசுறேன். ஓகேன்ட்டு அண்ணன் வராரு. அண்ணன சந்திக்கிறேன். அண்ணன் கூட சந்திச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, "அண்ணா ஓகே தானண்ணா? எல்லாமே நல்லா இருக்கீங்க தானண்ணா?" அப்படின்லாம் கேட்டுட்டு, அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு நாங்க வந்து வீடியோ ஷூட்லாம் பண்றோம். இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு போறாரு. நள்ளிரவுல கைது. அது கடைசியா நம்ம கூட தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாரு. அதாவது மீடியால சொல்றேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நடுவுல நேர்ல போய் பார்க்கறதுக்கும் பல்வேறு முயற்சிகள் பாரிசாலவங்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். "நண்பா போம்போது பாரு என்னையும் கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கரெக்ட்டா அவர் போன டைம்ல நான் ஊர்ல இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஆனா அவர போய் பார்க்கறதுன்றது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸா இல்லாம இருந்துச்சு. ரொம்ப ஒரு சில கட்டங்கள்லாம் தாண்டி தான் போய் போற மாரி இருந்துச்சு. அதனால அவரு கரெக்ட்டா ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கு டைம் கிடைச்ச டைம்ல என்னால கூட போ முடியல. நான் ஊர்ல இருந்துட்டேன். அந்த மாரி தள்ளி போச்சு. மறுபடியும் இப்போ ஒரு 15 நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா? அவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, "தம்பி இந்த ஹாலிடேஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு ஹியரிங் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துரலாம். அண்ணன்கிட்ட நான் சொல்ட்டேன். அண்ணனும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு" சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பு அமையாமயே போயிருச்சு. கடைசியில அண்ணன் வெளிய வந்துட்டாரு. வெளிய வந்தது நமக்கு முதல்ல மகிழ்ச்சி. சிறையில தான் போய் பார்க்கணுமா என்ன? வெளிய பார்க்கறது தானே நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில இன்னைக்கு போயிட்டு அண்ணன கண்டிப்பாக நேர்ல பார்த்துட்டு வரணும். சும்மா போய் உட்காந்து பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நெறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுத்து போடுங்க நம்மகிட்ட உடனடியா அவர் நம்ம சேனல்ல அப்படின்ட்டு. ரெஸ்ட் எடுக்கட்டுங்க. ஓய்வு எடுக்கட்டும். அவர் வந்து என்ன சொல்றது, அவருடைய சுற்றமும், நட்பும், அவருடைய உறவினர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவரு ஒரு வாரமோ அல்லது வந்து அவரு எத்தன நாள் நெனைக்கிறாரோ அத்தன நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் இயல்பா அவருடைய மீடியா, அவருடைய அரசியல் இந்த செயல்கள்லாம் அவர் ஆரம்பிக்கட்டும். நிச்சயமாக அவரோட சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் நம்ம பண்ணுவோம். ரைட்.
இந்த சூழலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. நேற்று சாயந்தரம் அவர் ரிலீஸ் ஆகிற அந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ஐயா ஏகலைவன் அவர்கள் இன்னும் நிறைய பேர்லாம் போயிருந்தாங்க. பார்த்தா உண்மையிலேயே அது என்னடா நம்ம கடைசியாக நம்ம அவரை நேரில் பார்த்தோம் இல்லையா, அப்போ பார்த்தா அந்த அந்த அண்ணா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உடல் மெலிஞ்சு இருக்கிறது நல்லாவே தெரியுது. முகம் அவ்வளோ வாடி போயிருக்கிறது நல்லாவே தெரியுது. அது போக நம்ம அவர் சிறையில் இருக்கும்போதே சவுக்கு மீடியாலலாம் கூட சொன்னாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக மோசமடைஞ்சிட்டு போகுது, அல்லது வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் கூட சவுக்கு மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய் அப்புறம் மீண்டு வந்திருக்காரு. இந்த சூழலில் பார்க்குறோம், நல்லாவே உடல் நலிவுற்று இருக்கிறது நமக்கு தெரியுது. நல்லாவே உடம்பு மெலிஞ்சிருக்காரு. அது வந்து என்ன காரணத்தினால? போதிய உணவு அவருக்கு வந்து அவருக்கு சரியான அவருக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட உணவுன்னு ஒன்று இருந்திருக்கும். அது எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அது போக வந்து உயர் ரத்த அழுத்தம். அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே அவருக்கு வந்து ஹை பிபியில் மயக்கம் போட்டு விழுந்தார். அந்த கண்டிஷனில் தான் அவர் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போதும் அவசர அவசரமாக அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த நேரத்தில் ஒரு கும்பலுக்கு இந்நேரம் வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது எந்த கும்பல்? எலெக்ஷன் டைமில் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு கும்பலுக்கு அவரை ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு மேலே உள்ளே வச்சு அதில் வந்து ஒரு இன்பத்தை, அதாவதுங்க மேலவளவு முருகேசன் அவர்களுடைய நினைவு நாள் அப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நடக்கிற அந்த கூட்டத்தில் தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு. பறையர் அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு வருவார்கள், அந்த நாய்களை செருப்பால் அடியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா, அவருடைய சக என்ன சொல்கிறது, அதே சமூகத்தை சார்ந்த மற்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை மனசில் வச்சு தான் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுங்க. அவர் அங்கே தூண்டி விட்டார். அது இங்கே நடந்துச்சு, டிஜிபி அலுவலகத்துடைய வாசலில் நடந்துச்சு. இவர் போகிறாரு. எதுக்காக போகிறாரு? வேற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்காக அவங்க கட்சி சார்ந்தவங்க போகிறாங்க. அப்போ ஜஸ்ட் அவங்களோட ஒரு இதாக போகிறாரு, ஒரு சப்போர்ட்டாக போகிறாரு. போன இடத்துல அவர் காரை விட்டு இறங்கின உடனே, ஊரே பார்த்த சம்பவம் இல்லையா, காரை விட்டு இறங்கின உடனே வந்து சுற்றி வளைச்சி அவரை வந்து செருப்பால் தான் அடித்தாங்க. செருப்பால் அடிக்கிறது என்பது என்னன்னா, நான் இழிவுபடுத்திட்டேன், நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன், உன்னை சிறுமைப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு தனக்கு தானே கிடைக்கிற ஒரு சந்தோஷம். கரெக்டாக தோழர் அங்கே சொன்னார், அதை இங்கே செய்கிறாங்க. அவருடைய கட்சி ஆட்கள் தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஓடி போய் நின்றுக்கிட்டு இரும்பு ராடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நின்ன காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர் தற்காப்புக்காக என்ன பண்ணுறாரு, கையை ஓங்குறாரு, லைட்டாக அப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு, பார்த்தா தெரிச்சு ஓடுறாங்க. இதுதான் நடந்தது. அது தற்காப்பு தான். ஆனால் இதற்காக போடப்பட்ட வழக்கு, இது கூட வழக்குகளை சேர்த்து கடைசியில் அது குண்டர் சட்டமாக போய், அதாவதுங்க தோழர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை இந்த 5 ஆண்டுகளில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குது, எத்தனையோ கொடுமைகள் நடந்திருக்குது, வேங்க வயலில் ஆரம்பித்து எவ்வளோ நடந்திருக்குது. ஆனால் அது எதற்குமே பயன்படுத்தாத தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய சக குடியான, தன்னுடைய சக சமூகத்தை சார்ந்த இன்னொரு ஆளுமைக்கு எதிராக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விட்டார். ஒரே வாட்டி தான் தன்னுடைய செல்வாக்கை இந்த 5 வருஷத்தில் பயன்படுத்தியிருக்காரு. அது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எக்காரணம் கொண்டும் வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே குண்டாஸ் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கவர்மெண்ட் கிட்ட, இப்போ அவர் கூட்டணியில் இருக்கிற கட்சி கிட்ட இங்கே ப்ரெஷர் பண்ணி அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இதை வச்சிருக்காரு. எவ்வளோ பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா தோழர்? நமக்கு எதிராக பல வன்முறைகள் நடந்திருக்குது, அங்கே நம்மளால் செல்வாக்கை பயன்படுத்த முடியல. நம்ம கொடியவே பல இடங்கள் நடவடிக்கை பண்ணிட்டாங்க, பிடுங்கி போட்டு போனாங்க. அங்கே நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்த முடியல. நம்ம ஜெயிச்ச கவுன்சிலர் பதவி, நம்ம ஜெயிச்ச மேயர் பதவி வர வேண்டிய இடங்கள்லாம் கூட, சேர்மேன் பதவி வர வேண்டிய இடங்கள்லாம் கூட திமுக காரங்க பறிச்சுக்கிட்டாங்க. அப்போ கூட தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தலை. நேரில் போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ஆமாப்பா ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, யார் யாரெல்லாம் இவங்ககிட்ட இருந்த பதவிகளை பிடிங்கிட்டீங்களோ அவங்கள திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்க எங்கே கொடுக்க போகிறாங்க? யாருமே கொடுக்கல. ஆனால் தோழர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் எப்படி வயிறு நிறைஞ்சிருமோ அந்த மாதிரி முதலமைச்சர் இப்படி சொன்னதே எங்களுக்கு நிறைஞ்சிருச்சு. செல்வாக்கு பாருங்க, அந்த மாதிரி இடத்தெல்லாம் பயன்படுத்த மாட்டார். ஏங்க எங்கள் ஆளுங்க ஜெயிச்சிருக்காங்க, அங்கே தாங்க அவங்க மேயராக அதாவது சேர்மேனாக வரணும், ஆனால் அங்கே உள்ளடி வேலை பண்ணி உங்கள் ஆட்கள் வராங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்ட்டு அதை கூட கேட்க முடியாத அளவில் தான் அவங்களுடைய செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் எங்கே தனக்கு போட்டியாக கூட இல்லைங்க, ஏன் இப்படி இருக்கீங்க திமுக கூட, அதாவது ஏன் இப்படி ரொம்ப தாழ்ந்து வீழ்ந்து போகிறீங்க, இந்த சமூகத்தையே ஏன் அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருக்குது, அதுக்கு ஏன் துணை போகிறீங்க இப்படின்னு கேள்வி கேட்டதும், இந்த பறையர் சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய நிதியை உண்மையாக அந்த மக்களுக்கு போய் சேருகிறதா,
அந்த மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதா திமுக அல்லது கையாடல் செய்கிறார்களா? இது போன்ற கேள்விகளை அவர் தன்னுடைய மக்கள் கிட்ட பேச பேச பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த விசிகாவுக்கு இது தாங்க முடியல. என்னன்னா, இப்ப நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறோமே, இப்ப நமக்கு ஓட்டு போட்ட மக்களே நம்மள கேள்வி கேட்கிற மாரி இவன் பண்றானே. இவன் வேற ஆளா இருந்தா பரவால்ல. இவனும் நம்ம சமூகத்த சார்ந்தவனா இருக்கானே. அதானே எங்க பெரிய பிரச்சனை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அந்த கடைசி இன்டர்வியூல அண்ணன் சொன்னாரு. நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, "தம்பி, நான் கேட்கிறதெல்லாம், நான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்க முடியாது, நீங்க பேச முடியாதுப்பா. பிசிஆர்ல உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நான் தான் பேச முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையா சொன்னாரு. இவர பிசிஆர்ல உள்ள போட முடியாது. ஆனா நாங்க வந்து இப்படிதான் கொலை முயற்சின்னு சொல்லி உள்ள போட்டுருவோம்ல. இத்தனைக்கும் என்ன நடந்துச்சு? நடந்தது அவர் மேல. ஆனா அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணாருன்னு தூக்கி உள்ள போட்டாங்க. இவ்வளவும் கண்ணு முன்னாடியே தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் வெளியே வந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் வந்து இந்நேரம் பயந்திருப்பாரு. இதெல்லாம் என்னடா வாழ்க்கை சாமி! 150 நாள் சிறைங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் இந்த ஏஜ்ல, இந்த ஹெல்த் கண்டிஷன்ல அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கூட இருக்குது. அப்போ அவர் உடைஞ்சு போயிருப்பாரு. இதுக்கு மேல வந்து பழைய மாரி வந்து அந்த ஒரு தைரியமா பேச மாட்டாரு அப்படின்ற மாரிலாம் கூட நெறைய பேர் நெனைக்கலாம். பட் எனக்கு பர்சனலா தெரிஞ்ச வரைக்கும் நான் நம்புறேன். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் முன்பை காட்டிலும் இன்னும் வீரியமாக அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். அதேபோல பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். அது இந்நேரம் இவர்களுடைய வட்டாரத்தை எல்லாம் ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்கியிருக்கும். ஏன்னா, நீங்க யார உங்களுடைய வோட் பேங்க்ன்னு நம்புறீங்களோ, அந்த மக்கள் கிட்ட தான் அவர் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாரு. நீங்கள் எப்படி அவர்களை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறத அவர் போய் பேச போறாரு அப்படிங்கும்போது, இந்நேரம் அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரைட்டு. இது ஒரு பக்கம் இருக்க. இவங்க எந்த அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல விசிக எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இந்த செல்வாக்கை, அவங்களுக்கு இந்த 4 சீட்டு, 2 சீட்டுன்னு சொல்லி என்னதான் கேவலப்படுத்தினாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தியான்னு அவங்க காட்டின மாஸ் காட்டின மொமெண்ட்லாம் பார்க்கணும்னா, இந்த இந்த ஒரு உயர்நீதிமன்றத்துடைய வாசல்ல தோழர் திருமாவளவன் அவர்கள் கார்ல போகும்போது, ஏதோ ஒரு ஸ்கூட்டில ஒருத்தர் போனாரு. அந்த ஸ்கூட்டியுடைய பின்பக்கம், அந்த ஸ்கூட்டியுடைய டிக்கியும், அந்த காருடைய முன்னாடி இருக்கிறதும் லைட்டா டச் ஆயிருச்சு. அப்படிங்கிறதுக்காக அங்கேயே தூக்கி போட்டு அடிச்சாங்க இல்லையா? அந்த வண்டிய தூக்கி போட்டு அடிச்சு ஓட விட்டாங்க இல்லையா? அவரு ஓடி உயிர காப்பாத்திக்கிறதுக்காக உள்ள ஓடுனார்ல, பார் கவுன்சில் அலுவலகத்துக்குள்ள உயிர காப்பாத்திக்கிறதுக்காக. அப்ப பேசினாரு பார்த்தீங்களா எங்க தோழர் மாசா? மொறச்சா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? அதுவும் சரியா கூட அடிக்கல. 4 தட்டு தான் தட்டுனாங்க அப்படின்ட்டு. அங்க ஒரு மாஸ் காட்டிய மொமெண்ட். இந்த மாரி மாஸ் தான் நம்மளால காட்ட முடியும். ஏதோ ஒரு கலெக்ஷன் ஏதாச்சும் ஒரு மாநாடு நடத்துறோம், பொதுக்கூட்டம் நடத்துறோம்னு சொல்லி பேக்கரியில அல்லது வந்து கடைங்கள்ல போயிட்டு டொனேஷன். இந்த லெவல்ல வந்து நம்ம மாஸ காட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா தோழர்? எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாட் ஒன்லி என்ன சொல்றது, விசிகாவுக்கு எதிரான மனப்பான்மையில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல. போன தடவை விசிகாவுக்கு ஓட்டு போட்ட மக்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பாடம் கற்பிப்பார்கள் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். அதனால மக்கள்கிட்ட சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். இன்னும் 30 நாள் தான் இருக்குதுங்க. இன்னும் 30 நாள் தான். 5 வருஷம் தாண்டியாச்சு. இன்னும் வெறும் 30 நாள். அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இப்ப திமுக வந்து என்ன சொல்றது, எத்தனையோ பேர வந்து இந்த 5 வருஷத்துல உள்ள தள்ளிட்டாங்க, பழி வாங்கிட்டாங்க, எல்லாம் அச்சுறுத்திட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னும் 30 நாளைக்கு அப்புறம் இவர்களுடைய அதிகாரம் என்பது வரையறுக்கப்பட்டு விடும். அதுக்கப்புறம் மறுபடியும் மே மாசத்துல மறுபடியும் அவங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்காத மாரி பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவங்க 10,000 குடுத்தாலும் சரி, 20,000 குடுத்தாலும் சரி, அது என்ன பண்ணாலும் சரி. இந்த 30 நாளோட இது நிரந்தர முற்றுப்புள்ளியா இருக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க யார்ட்ட சொல்லுவீங்க? எத்தன பேர்ட்ட பேசுவீங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. பண்ணி தாங்க ஆகணும். வேற வழி இல்ல. அப்பதான் ரிலாக்ஸா இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறீங்க. ஏங்க? இப்ப நான் மட்டும் தான் பேசணுமா? இல்ல எங்கள மாரி இருக்கிறவங்க மட்டும் தான் இப்படி கேமரா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கணுமா? எங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளோ ஆதங்கத்துல இருக்கீங்க? நாளைக்கு நீங்களே ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால சொல்ல முடியணும். அதுதான் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் குடுத்திருக்கிற உரிமை. ஆனா உங்களால அத சொல்ல முடியணும்னா கூட உங்களுடைய கோபத்தையோ, வேதனையோ வெளிப்படுத்த முடியணும்னா கூட உங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும்ல. அந்த சுதந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஓட்டு போடுறது மட்டும் இல்ல. நீங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்ககிட்டயும் பேசி, எப்படி ஓட்டு போட வைக்கணும், யாருக்கு ஓட்டு போட வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருங்க. யாருக்கு போடணுங்கிறத விட யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணணும். இதுவே கடைசியா இருக்கட்டும். இந்த மாதிரியான தனி மனித சுதந்திரம்லாம் பறிக்கப்பட்டு கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு எதிரா தப்பு நடந்தாலும் அவங்கள தூக்கி உள்ள வச்சு, அவங்க மேலயே குண்டாஸ் போட்டு, இது இன்னொரு தடவ நடக்கக்கூடாது. அதனால பார்த்து நல்ல முடிவா எடுங்க. நல்ல தீர்ப்பா எழுதுங்க. 30 நாள் தாக்கி பிடிச்சிருவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 5 வருஷம்ன்னும்போது எங்க 15 கிட்டத்தட்ட ஒரு 1800 நாள் தாண்டிட்டோம்ல. 30 நாள் தாண்டிருவோம். அப்படியே பாதுகாப்பா தாண்டிருவோம். நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். அண்ணனை கூடிய விரைவில் சந்திச்சு என்ன சொல்றாரு? அதேபோல வந்து எப்ப பேட்டி எடுக்கலாம் நம்ம, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி.